கரூரில் ஆதித்தமிழர் கட்சி சார்பில் திராவிடத்தின் எழுச்சி தமிழ்நாட்டின் வளர்ச்சி என்ற சமூக நீதி பிரச்சார பயணம் வாகனத்தை முன்னாள் அமைச்சரும் திமுகவின் மேற்கு மண்டல பொறுப்பாளருமான செந்தில் பாலாஜி கொடியசைத்து துவக்கி வைத்தார். கரூர் மாவட்டம் உழவர் சந்தை அருகில் ஆதித்தமிழர் கட்சி சார்பில் திராவிடத்தின் எழுச்சி தமிழ்நாட்டின் வளர்ச்சி பிரச்சார பயண பொதுக்கூட்டம் நடைபெற்றது. ஆதித்தமிழர் கட்சியின் மாநில தலைவர் ஜக்கையன் கலந்து கொண்டு இந்த பொதுக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக திமுக மேற்கு மண்டல பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி கலந்து கொண்டார். கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, மத்திய அரசு 10,000 கோடி நிதியை தர மறுத்தாலும் திமுக அரசு மும்மொழி கொள்கைகளை திராவிட மண்ணில் விடமாட்டோம் என்பதில் முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதியாக இருக்கிறார் என்று தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து சமூக நீதி பிரச்சார பயணம் வாகனத்தை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த பயணம் கிட்டத்தட்ட நாங்கள் 17 மாவட்டங்களை கடந்து வந்த நிலைமையில் பயணத்தில் ஏற்பட்ட அனுபவங்கள் பெரும்பாலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவான ஒரு மனநிலை தான் மக்கள் மத்தியிலே இருந்து வருகிறது. தமிழ்நாட்டை எப்படியாவது தங்கள் கைகளுக்குள் கொண்டு வந்து தமிழ்நாட்டை ஒரு அடிமை நாடாக மாற்ற வேண்டும் என்று பாஜக துடித்து கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழகம் எப்பொழுதும் தலைகுனியாது என்கிற முறையில் இன்றைக்கு திராவிட இயக்கங்களுடைய கோட்டையாக தமிழ்நாடு தொடர்ந்து விளங்கி வருகிறது. வரக்கூடிய தேர்தலிலும் அதே போன்ற ஒரு நிலைமைதான் இருக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு பெரியாருக்கு எதிராக பிராமண கடப்பாறையை கொண்டு நாங்கள் திராவிடத்தை இடிப்போம், பெரியாரை இடிப்போம் என்று சீமான் போன்றவர்கள் பேசி வருவது வன்மையான கண்டனத்துக்குரியது. இங்கே பெரியார் தேசமாக இது பெரியாருடைய மண்ணாக இருந்து வரக்கூடிய நிலைமையில் திராவிட இயக்கத்தை ஒழிக்கிறேன் என்கிற பெயரில் சமூக நீதிக்காக பாடுபட்ட இத்தகைய தலைவர்களை இழுத்து பேசுவது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதே அல்ல. சீமான் அவர்களுக்கு ஆதித்தமிழர் கட்சி வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்.